திருவண்ணாமலையில் உள்ள தீபமலையில் கடந்த 13ஆம் தேதி ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்களாக ஜோதி பிழம்பாக காட்சியளித்ததை அடுத்து கொப்பரை கீழே இறக்கி கொண்டு வரப்பட்டது. அதன் ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த 20 குடும்பங்களுக்கு கட்டப்பட்டு வரும் தற்காலிக குடியிருப்பினை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கல் அன்று பாதிக்கப்பட்ட 20 குடும்பத்திற்கும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார். அண்ணாமலையார் மலையின் அடிவார பகுதியான வஉசி நகர் பகுதியில் மாலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த நிலையில் இதில் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு திருவண்ணாமலை பெரும்பாக்கம் சாலையில் தற்காலிக குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.